ஆர்டி, பிபிஎஃப், எஸ்ஐபி இது மூணுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அதாவது கன்வென்ஷனல், மாடரேட்டு அண்ட் மாடர்ன். ஆர்டின்றது கன்வென்ஷனலு. அதில் 1000 ரூபா வந்து போட்டிங்கனாக்கா மாதம் ஒரு 15 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து 1.8 லேக்ஸ் வந்து போட்டிருப்பீங்க டோட்டலாக. அதில் 6.5% வந்து பர் ஆனம் வந்து இன்ட்ரெஸ்ட் தர்றாங்க. உங்களுடைய முதிர்வு தொகை 15வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2.97 லேக்ஸ் இருக்கும். உங்களுக்கு நிகர லாபம்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 லட்சம். இதே நீங்கள் பிபிஎஃப்ல வந்து 1000 ரூபா வந்து போட்டிங்கன்னா 7.1% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தர்றாங்க. அதே 1.8 லேக்ஸ் தான் போட்டிருப்பீங்க. 15 வருஷம் முடிவில் உங்கள்கிட்ட 3.27 லேக்ஸ் இருந்திருக்கும். இதில் வந்து உங்களுக்கு லாபம் 1.5 லட்சம். இதில் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிற சலுகைகளும் வந்து இருக்குது. இதுக்கு அடுத்தது நீங்கள் எஸ்ஐபியில் வந்து போட்டிங்கனாக்கா 1000 ரூபா போட்டாக்கா 1.8 லேக்ஸ் போட்டிருப்பீங்க 15 இயர்ஸில். இதில் 12% பர் ஆனம் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுனாக்கா 5.04 லேக்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு கிடைக்க போகிற லாபம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 3.25 லேக்ஸு. ஸோ எது வந்து பெஸ்ட்டு அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி எல்லா நியாயங்களும் மாறும். பார்த்து முடிவு பண்ணுங்கள்.